அரசியல் எப்போ வருவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் வழுக்க வந்தது தான் மிச்சம். இன்னொரு ஆள் வந்து சொன்ன மாதிரி அதே டிவி கூட ஏறிட்டு அதே கூட்டத்தில் ஏறிட்டு உதயநிதிக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு. சில போலி போராளிகள் பல பேர் ஆக்ரோஷமாக பொங்குறது இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஊரை விட்டு வெளியில் போயிருக்காங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு மத்தியில் ஒரு 3 மாதம் நடித்தா வெறும் 3 மாதம் ஒரு படத்துக்கு கால ஷீட்டு 3 மாதம் நடித்தா 150 கோடி 100 கோடி 150 கோடி ஒரு மனுஷன் தூக்கி போட்டு அரசியலுக்குள்ளே வராருனாக்கா எவன் செய்வான்? விஜய்க்கு ஆரம்பத்தில் ஒரு மிட் பீரியடில் பார்த்தீங்கன்னா படங்கள் அடுத்தடுத்து சரியாக போகலன்னு விஜய் அவ்வளோதான் முடிஞ்சிட்டாரு வச்சுட்டாருன்னு சொல்லி அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினதெல்லாம் உச்சக்கட்டமாக பேசினாங்க. அதை தாண்டி அரசியல் கட்சி தலைவர்கள் 2 திராவிட கட்சியிலும் அவர் கொடுத்த நெருக்கடி இருக்குல்ல, ரொம்ப பயங்கரமாக கொடுத்தீங்க. தம்பி விஜய்னாலே வெற்றின்னு அர்த்தம், தோல்விக்கு அங்கே இடமே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இவங்க நினைக்க வேணாம். நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் நல்லா பாருங்கள், அரசியல் கூட்டத்துக்கு கெஞ்சுவாங்க, கதறுவானுங்க, வர சொல்லி 2 சாராயத்தை கொடுப்பானுங்க, காசு 200 ரூபா கொடுப்பானுங்க, கூப்பிட்டு வண்டி பிடிச்சி கூப்பிட்டு வருவானுங்க. விஜய் நேற்று சொல்லியா வந்தாங்க அவ்வளோ பேர் 4 லட்சம் பேர். விஜய் சாரை சொல்கிறாங்க சார், இப்போ சினிமாவில் வந்து ஒரு தளபதியாக இருந்தார், இப்போ அரசியல் கட்சிக்கு ஒரு தலைவராக இருக்கார், இந்த சின்ன பசங்கள்லாம் வச்சு என்ன பண்ண போகிறார், அவர் அப்படியே ஆட்சியை பிடிச்சிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சின்ன பசங்க வெல்லாமல் வீடு வந்து சேராதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது வெல்லாமல் சேருது, இது வெல்றதுக்காக சேருது. நீங்கள் மெரினா போராட்டத்தில் கை வச்ச மாதிரி விஜய் ரசிகன் இப்போ கை வைக்க முடியாது. இதுக்கு முன்னாடி வந்து ஆடியோ லான்ச்சு கை வச்சிங்களே, அந்த மாதிரி இப்போ கை வைக்க முடியாது. இப்போ நீ தொட்ட அதோட கெட்ட. ஏன்னா ஆடியோ லான்ச்சில் வந்து பேசிடலாம், சினிமாவில் வந்து அரசியல் பேசிடலாம், ப்ரெஸ் மீட்டுன்னு ஒன்று கொடுக்கணும், அந்த இடத்துல விஜய் வந்து பேசுவார். இப்போ அந்த கேள்வி வந்து எல்லாருமே கேட்குறாங்க. அரசியலையும் பார்த்துருக்காரு, பல அடிகள் வாங்கியிருக்காரு நம்மளுக்கு. அதான் சொல்கிறேன்ல, அவர் என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு அவருக்கு பேச தெரியாதுன்னு சொல்கிற முட்டாப்பெல்லாம் அன்றைக்கி என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறான் நீங்கள் பொறுத்து தானே பார்க்க போகிறீங்க. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? கிளம்பா. விஜய் சாருக்கு இது 50வது பிறந்தநாள். இத்தனை வருடங்கள் வந்து ஒரு நடிகராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து 50வது பிறந்தநாள் இருந்தால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக கொண்டாட போகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, ஆளப்போகும் தமிழன் அரசனை ஏற போகிறான்ற மாதிரி ரசிகர் பெருமக்கள் எல்லாத்துக்கும் ஒரு மாபெரும் வெற்றி கொண்டாட்டம் போல் இது வந்து, அதாவது நீங்கள் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் அரியணை ஏற போகிற கொண்டாட்டத்தை இன்றைக்கு அவர் பிறந்தநாள்லேயே வந்து கொண்டாடுவதற்காக விஜயோட ரசிகர்கள் வந்து தயாராகிட்டாங்க. இந்த கொண்டாட்டம் என்ன மாதிரி இருக்குனாக்கா, தமிழ்நாடு முழுக்க வந்து இப்படி ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை எந்த தலைவர்களும் பார்த்துருக்க முடியாத அளவுக்கு கொண்டாடுவதற்கான ஒரு நலத்திட்ட உதவியோடு செய்வதற்கான முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. இது உள்ளபடி வந்து விஜய் அவர்களுக்கு இது அடுத்த தளத்திற்கு போவதற்கு மிக பெருமையாகவும் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டில் எத்தனையோ ரசிகர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ நடிகர்களுக்கு என் ரசிகனை பாடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ஒரு மாசாக கொண்டு போகிறாப்புல. எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு விஷயந்தான் வந்து உள்ளபடி வந்து விஜயை மெய்சிலுக்கிற வகையில் இருக்கக்கூடிய ஒரு பிறந்த நாளாக இருக்கும்னு தான் இன்றைக்கி அவர்கள் ரசிகர்கள்ட்ட நம்ம பேசும்போது தெரிஞ்ச விஷயம். இப்போ உள்ளபடி விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். விஜய் சாரை சொல்கிறாங்க சார், இப்போ சினிமாவில் வந்து ஒரு தளபதியாக இருந்தார், இப்போ அரசியல் கட்சிக்கு ஒரு தலைவராக இருக்கார், இந்த சின்ன பசங்கள்லாம் வச்சு என்ன பண்ண போகிறாரு, அவர் அப்படியே ஆட்சியை பிடிச்சிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கள்? அதாவது விஜய் ஆமாம் சின்ன பசங்களை வச்சுலாம் சின்ன செய்கிறாருன்னு சொல்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க. சரி, ஓகே. சின்ன பசங்க வெல்லாமல் வீடு வந்து சேராதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது வெல்லாமல் சேருது, இது வெல்றதுக்காக சேருது. புரிஞ்சுங்களா? அப்போது விஜய் ரசிகனை நீங்கள் ஏதோ சாதாரணமாக சின்ன பசங்க ரசிகன் நினைக்கிறீங்கல்ல, விஜய் ஒரே ஒரு சொல் சொன்னார்னா, ஒரு விஷயத்துக்காக ஆதரவு தெரிவித்து அவர் பேசினார்னா, ரொம்ப சிம்பிளாக உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ பரந்தூர் அந்த விமான நிலையத்திற்காக நிலத்தை கையகப்படுத்துகிறாங்கல்ல, அந்த விஷயத்துக்கு அண்ணன் சீமான் உள்ளே இறங்கி அதுக்காக ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் இப்போ நார்மலான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக தானே போகுது. ஒருவேளை விஜய் வந்து இந்த நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது, இதுக்கான ஆர்ப்பாட்டம் செய்யலான்னு ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னு வச்சிங்களேன், தமிழ்நாடு முழுக்க விஜய் ரசிகர்கள் அங்கங்கே உட்காந்துருவாங்க. நீங்கள் மெரினா போராட்டத்தில் கை வச்ச மாதிரி விஜய் ரசிகனை இப்போ கை வைக்க முடியாது. இதுக்கு முன்னாடி வந்து ஆடியோ லான்ச்சு கை வச்சிங்களே, அந்த மாதிரி இப்போ கை வைக்க முடியாது. இப்போ நீ தொட்ட அதோட கெட்ட. ஏன்னா நீ இது தேன் கூடுன்னு தெரியாமல் கையை விட்டின்னு வச்சிங்களேன், தமிழ்நாட்டில் 2 பிரச்சனை ஆகும். விஜய் ரசிகர் இதுக்கு மேல் நீ தொட்டேன்னா, இன்றைக்கி அரசியல் கட்சி தொடங்கிட்டார், தொட்டேனாக்கா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகும். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆச்சுன்னு வச்சுருந்தீங்களேன், ஆட்சி கலையும். எப்படான ஆளுநர் ரவி காத்துக்கிட்டு இருக்காரு, மோடி ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்போது ஆட்சியை கலைக்கிறதுக்கு விரும்புவீங்களா, இல்லை என்ன பண்ணுவீங்க? அதுக்கு அடுத்த கட்டமாக ரசிகர் மேலே கை வைக்க முடியாது, வச்சிங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்.
அப்போ வேறு வழியே இல்லை, விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக விஜயிடம் பேச்சுவார்த்தைக்கு வந்தாகணும். விஜய் டிசைடிங் அத்தாரிட்டி அங்கே இருப்பாப்புல, தயவு செஞ்சு இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கன்னு சொல்லி அரசாங்கம் இறங்கி வந்து விஜய்கிட்ட பேசுகிற அளவுக்கு விஜய் தொண்டன் செய்வான். இவனை போய் நீங்கள் சாதாரணமாக சின்ன பசங்கன்னு சொன்னாக்கா, சின்ன பசங்க தான் இன்றைக்கி வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு புரியல. இதை தாண்டி விஜயோட முன்னெடுப்பு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு அரசியல் வந்து ரொம்ப தெளிவான ஒரு நகர்வு நகர்த்துறாரு. இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி எல்லா அரசியல் கட்சியிலிருந்தும் இன்றைக்கி விஜயை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் சொல்வது விஜயோடைய ஓட் பர்சன்டேஜ் 2027 எவ்வளோ இருக்கும், இவரோடு கூட்டணி வைப்பவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லா தலைவர்கள்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் தான் வந்து விஜய் கட்சியில் இணைஞ்சிக்கலாம். எப்பயுமே நல்லா பாருங்கள், புதுசாக ஆரம்பிக்கிற கட்சிக்கு வந்து இந்த மாதிரி டக்குன்னு யாரும் வந்து இணையறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நமக்கு பொலிட்டிக்கல் கேரியர் இருக்குமோ இல்லையோன்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கும். ஆனால் விஜய் கட்சிக்கு மட்டும் எல்லா கட்சியில் இருந்தும் எல்லா நபர்களும் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கார்கள். ஆனால் விஜய் வந்து இதை யோசிச்சு கொண்டிருக்காரு. ஏன்னா சரியான நபரை தேர்ந்தெடுக்கணுன்றது ரொம்ப முனைப்பாக இருக்கார். ஏன்னா நாளைக்கு ஸ்டேஜ் ஏறி அவர் பேசும் பொழுது திமுக அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் இவர் வந்து நீ இந்த தப்பு பண்ணிருக்க, இந்த ஊழல் பண்ணிருக்கன்னு அவர் பேசும்பொழுது விஜயை திரும்பி கை காட்டி யாரும் பேசிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கார். ஏன்னா இவர் அரசியல் ரீதியாக அவர் மேலே எந்த ஒரு கால் பண்ணி சொல்ல முடியாது. கட்சியில் சேர்க்குற ஆள் இருக்கா பார்த்தீங்களா, அவன் சரியில்லாத ஆளாக இருந்தாக்கா அவனை வச்சு ஒரு விமர்சனம் வந்துடக்கூடாதுனால ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு விஷயத்தை மூவ் பண்ணி போகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஐடி விங் இருக்கு இல்லையா, ஐடி விங்கை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருக்கார். ஒரு பக்கம் ஐடி விங், இன்னொரு பக்கம் லீகல் விங்கை வந்து ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியமானது 2, ஐடி விங்கும் லீகல் விங்கும். இதுக்கப்புறம் தான் அந்த செய்தி தொடர்பாளன்ற ஒரு சப்ஜெக்ட் வருவாங்க. ஆனால் இந்த 2 பேரை வச்சு தான் ஒரு கட்சியோட அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதுன்றதுனால அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு இந்திய அளவில், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அளவில் கிடையாது தம்பி, இந்திய அளவில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு முன்னெடுப்பு. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் 2 அட்வொகேட் இறக்குனார்ல. இன்றைக்கி இந்த காவல் நிலையத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இப்போ ஒரு மரணம் நடக்கலையா, கலாச்சாரம் மரணம் இருந்துச்சு இல்லையா, இந்த மரணத்தில் கூட பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி போனால் பொதுமக்கள் எவ்வளோ மோசமாக காவல்துறை ட்ரீட் பண்ணியிருக்காங்கிற விஷயம்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி விஷயம்லாம் இனிமேட்டு விஜய் கட்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம், அவர் ஆட்சிக்காக வருவதற்கான முன்னெடுப்பு எடுத்ததுக்கப்புறம் இது எதுவுமே நடக்காது. 2வது இன்னொன்று சொல்கிறேன், விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு இனி தமிழ்நாட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை மேலே ஒரு பெண் மேலே கை வைக்கிறது, பாலியல் ரீதியாக சீன்றது நடக்காது. நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரசிகர்கள் இருக்கானுங்கள்ல, அவனே கையால் உடச்சி போகிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பான். ஏன்னா தலைமையிலேருந்து உத்தரவு அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் ஒரு பெரிய முன்னெடுப்பு. இப்போ உதயநிதி வந்து சினிமாவில் இருந்துக்கிட்டே சினிமா துறையில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் சரி செய்யலை. விஜய் அங்கே இருந்து வந்து ரொம்ப பொறுமையாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தார். இவங்க ஏதாச்சும் திருந்துவானுங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, திருந்தலை. அதுக்கப்புறம் இப்போ உள்ளே வராரு. இப்போ அவருடைய முன்னெடுப்பெல்லாம் இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்து மட்டும்தான் இயங்குற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுக்க போகிறதான தகவல். இப்போ இவ்வளோ நாள் வந்து விஜய் கட்சியை வந்து வாழ்த்து சொல்கிற கட்சின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்க. நேற்று வந்து களத்திலேயே இருந்து இறங்கிட்டார் கள்ளக்குறிச்சியில். எப்படி சார் அது? களத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி நெத்தி போட்டில் பட்டனை அடிச்சுட்டுல இறங்கினாரு பார்த்தீங்களா? அறிக்கையை பார்த்தேன். முதல் அறிக்கையை கொடுத்துட்டு இது வரைக்கும் திமுகவை நேரடியாக இந்த மாதிரி ஒரு கார்னர் பண்ணி விமர்சிச்சதில் முதல் செக் மூவ் பண்ணியிருக்காரு. எடுத்தவொடனே செக்மேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் களத்தில் இறங்கியிருக்காரு. அந்த கள்ளக்குறிச்சிக்கு நீங்கள் அவர் நேரடியாக போன பொழுது எடப்பாடியார் போனார். ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், அதில் ரொம்ப பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா, ஒரு ஆளுங்கட்சியோடைய முதல்வர் இங்கேருந்து போகவே இல்லை. இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இங்கே உட்காந்து கொடி ஆட்டிகிட்டு இருந்தார். புதுசாக வாகனம் வாங்கி அந்த வாகனத்தை கொடி ஆட்டிகிட்டு இருந்தார். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி முதல்ல போனார். அதுக்கப்புறம் அண்ணாமலை போனாப்புல, அதுக்கப்புறம் சசிகலா, அதுக்கப்புறம் பிரேமலதா, 4 பேரும் போனாங்க. 4 பேர் போகும்போது 4000 பேர் கூட இருந்தானா, விஜய் போகும்போது 4 லட்சம் பேர் இருக்காங்க. விஜய்ன்ற ஒற்றை முகம் அங்கே வராருன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் எங்கேருந்து கூட்டம் வந்துச்சு, எப்படி ஆரம்பிச்சு நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காணொலி இருக்குது. விஜய் வராரு, அவருக்கு பாதுகாப்புக்காக ஒரு நின்றுட்டு இருந்த போலீஸ்காரு அவருக்கே தெரியாமல் அந்த இடத்துல 4 ஃபீட் ஹைட்டில் அப்படி போயிட்டே இருக்கிறாரு. அவ்வளோ க்ரௌடில் அப்படி தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. ஒன்றுமே சமாளிக்க முடியல. ஒரு மரணம் நடந்த இடத்திற்கு துக்கம் விசாரிக்க வரப்பொழுதே இவ்வளோ கூட்டம்னா ஒரு மாநாடுக்கு எவ்வளோ கூட்டம் வரும்? அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் முன்னெடுப்புக்கு எவ்வளோ கூட்டம் வரும்? நீங்கள் சாதாரணமாக இந்த கூட்டத்தை வந்து ஏதோ இது மறுபடியும் சொல்கிறேன், சின்ன பசங்க கூட்டம்னு பைத்தியக்காரத்தனமாக எவனாவது பேசிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் இங்கே பெரிய இழப்பு. ஏன்னா விவேகானந்தர் ஆரம்பத்தில் சின்ன பையன் தான் சொன்னீங்க. அவருடைய எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே விஜய் செய்வது ஒரு புரட்சி, அரசியல் புரட்சி. இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் வராத ஒரு க்ரௌடு வருது. எந்த அரசியல் தலைவரும் பேசக்கூடிய விஷயத்தை கவனிக்காத இந்த ஊடகம் வந்து இன்றைக்கி விஜய் முதல் முறையாக உள்ளே வந்த பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் வருகிறார் அப்படின்ற அந்த அந்த ஸ்க்ரால் வருதுல்ல, அதுதான் ஒரு மாசான ஸ்க்ரால். இது வரைக்கும் நீங்கள் நேற்று முழுக்க அவ்வளோ பேர் போயிட்டு இருந்தபோது அவ்வளோ செய்தி இவர் போகிறார் அவர் போகிறான்னு வந்தப்பெல்லாம் வரும்போது விஜயோட ஒரு ஃபோட்டோ போட்டு தமிழக வெற்றி கழகருடைய தலைவர் வராருன்னு அப்படி ஒரு ஸ்க்ரால் வரும்பொழுது வந்த ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதை தாண்டி வந்து அந்த உணர்வு பூர்வமாக விஜய் ரசிகன் இருக்குல்ல, அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? ரொம்ப சிம்பிளாக சொன்னால் அதிமுகலாம் அதிமுககாரன் இருப்பான், திமுகலாம் திமுககாரன் இருப்பான்.
அது மாதிரி ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு கட்சிக்காரர் இருப்பான். விஜய் ரசிகர் மட்டும்தான் எல்லா கட்சிகளையும் இருக்கான். புரியுதுங்களா? இப்போ அவர்கள் அத்தனை நபர்களும் விஜயோட கட்சி இப்போ இங்கே ஆரம்பிச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறும் பொழுது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படும்ன்றது உங்களால் எண்ணி கூட பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் விஜய் ரசிகர்கள்ட்டையும் விஜய்ட்டையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவர்மெண்ட். இப்போ மக்கள் எல்லாருமே விஜய் சார் வந்து ஒரு நடிகராக தான் இன்னும் பார்க்குறாங்க, இன்னும் ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறாங்க. ஆனால் இப்போ இருக்க இந்த அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்கல்ல, விஜய் சாரை பயங்கரமான ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறாங்க. இந்த மாற்றம் எப்படி நிகழுது சார்? இது ஒரு நாளில் ஏற்பட்ட மாற்றம் கிடையாதுல்ல, கடுமையான உழைப்பு. நீங்கள் விஜய்க்கு ஆரம்பத்தில் ஒரு மிட் பீரியடில் பார்த்தீங்கன்னா படங்கள் அடுத்தடுத்து சரியாக போகலன்னு விஜய் அவர் தான் அவ்வளோதான் முடிஞ்சிட்டாரு வச்சுட்டாருன்னு சொல்லி அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினதெல்லாம் உச்சக்கட்டமாக பேசினாங்க. அதை தாண்டி அரசியல் கட்சி தலைவர்கள் 2 பக்கம் 2 திராவிட கட்சியிலும் அவர் கொடுத்த நெருக்கடி இருக்குல்ல, ரொம்ப பயங்கரமாக கொடுத்தீங்க. வேறு எந்த நடிகருக்கும் அந்த மாதிரி கொடுக்கல. நீங்கள் கொடுத்தாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் கொடுத்தாங்க கமலஹாசனுக்கு. ஆனால் கமலஹாசன் வந்து அப்போ வந்து ரிப்ளை என்ன தெரியுமா, இந்த நாட்டை விட்டே போகிறேன்னாரு. கமலஹாசனுக்கு உலகளாவே தொடர்பு இருந்தால் கூட உள்ளூரில் சமாளிக்க முடியாமல் நீ நாட்டை விட்டு போகிறேன்னாரு. விஜய்ட்டு அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. செய், நீ எவ்வளோ செய்தியோ என்ன செய்தியோ செய், எனக்கான நேரம் வந்து நான் உள்ளே இறங்கும் போது அன்றைக்கி நான் மட்டும்தான் சொல்லுவாங்கல்ல, என் கொடி மட்டும்தான்டா பறக்குன்ற மாதிரி நான் வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருந்து இன்றைக்கி கரெக்டான பீரியடில் உள்ளே வரும்பொழுது தன்னறியாமல் ஒரு பயம் வருது பாருங்கள் சார். நீங்கள் 50 வருஷம் ஆச்சுன்றாங்க திமுக அதிமுகலாம் வந்து 50 வருஷம் 40 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம் அந்த கட்சின்றாங்க. 50 வருஷமாக இருக்கக்கூடிய ஆலமரம்ன்றாங்க. ஆலமரத்தோடைய ஆணி வேற பிடுங்குற மாதிரி இவர் உள்ளே வந்தோடனே ஏன் கிடுகிடுன்னு ஆடுறீங்கன்னு ஒரு இருக்குல்ல, அதுதான் அந்த இம்பேக்ட். நீங்கள் விஜய் வந்து நீங்கள் வந்து கட்சி ஆரம்பித்து தொண்டர்கள்ட்ட போய் பேசி தெருவா சொல்லி உங்கள் கோட்பாடு சொல்லி அதுக்கப்புறமேட்டு நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணதெல்லாம் மறைச்சி ஐயகத்தனம் பண்ணதை மறைச்சி நீங்கள் செஞ்ச ஊழலை மறைச்சி ஏதோ குரலை விட்டு அடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் விஜய் அப்படி சரியில்லை, ரொம்ப சட்டிலாக முதல்ல ஒரு க்ரௌடை ரெடி பண்ணிட்டார். மிகப்பெரிய மாஸ் க்ரௌடு, அன்பால் சேர்ந்த கூட்டம் ஒரு க்ரௌட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு பாதையை உருவாக்கி உள்ளே வராருன்னும் பொழுது இவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. இந்த பயம் இருக்கு இல்லையா, இப்போ சொல்கிறேன், இப்போ தொடுறா பாப்பா விஜய் ரசிகரை, இப்போ நீ தொட்டேன்னு வச்சுங்களேன் முடிஞ்சு சொல்லி. ஏன்னா அதுதான் பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா விஜய் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அன்றைக்கே அவர் ரசிகர் மேலே கை வைக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னு வச்சுங்களேன், திமுக ஆட்சிக்கு இன்றைக்கி இன்ன வரைக்கும் இருந்திருக்காது. சீரியஸாக தம்பி இருக்கவே இருக்காது. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து எப்படி போகும்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ இனிமேட்டு அந்த ரசிகர்களை தொடுவதை விட்டுவிட்டு விஜயை வந்து தேவையில்லாமல் அநாகரிகமாக விமர்சிப்பதை விட்டுவிட்டு நாகரிகமான அரசியலை கையாண்டிங்கன்னா உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது. ஏன்னா அடுத்து ஒரு 5 வருஷம் கழித்து அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் 2027 அதுக்கு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் ஆய்வாளர்கள் சொன்னதை வச்சு சொல்கிறேன், விஜய் சிஎம் கேண்டிடேட்டாக வருவதற்கான சிஎம்மாகவே வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கணும் பொழுது அந்த பயத்தோடு இருந்துக்கோங்க. ரெண்டாவது இப்போ இருக்கிறதெல்லாம் சீனியர் மோஸ்ட் லிஸ்ட்டு தள்ளிடுச்சு. இன்னொரு 10 வருஷம் தாங்குமா? தாங்க. அது 10 வருஷத்தில் இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்களா இல்லை பாவம் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்கள். ஸோ விஜய் வந்து மற்ற நடிகர் மாதிரி இல்லை. ஒரு சிலர் வந்து வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வராமல் போயிடுவார். ஒரு சிலர் வந்து டிவியை உடைச்சிட்டு கடைசியாக அந்த டிவி கொடுத்த கட்சி கூடிய கூட்டணி போயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து ஏதோ மற்ற ஆட்சியில் இருக்கும்போது பேசுவாங்க, திமுக ஆட்சி வரும்போது பேச மாட்டாங்க. ஆனால் விஜய் வந்து அப்படி இல்லை, வரேன்னு சொன்னார் வந்துட்டார். இப்போ ஆனால் எதிர்காலத்தில் வந்து அவர் செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கும் சார்? இப்போ ஒரு தேர்தலில் வெற்றி பெறுறாங்க, ஒரு தேர்தல் வந்து தோல்வி பெறுறாங்க, எந்த ஒரு தொகுதியிலுமே வெற்றி பெறல, அப்படி இருந்து திரும்ப செயல்படுவாங்களா இல்லை திரும்ப நடிக்க போயிடுவாரா? அந்த ஒரு கேள்வி இருக்கே சார். தம்பி விஜய்னாலே வெற்றின்னு அர்த்தம், தோல்விக்கு அங்கே இடமே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இவங்க நினைக்க வேணாம். நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, இவன் போய் கேட்டு நீங்கள் நல்லா பாருங்கள், அரசியல் கூட்டத்துக்கு கெஞ்சுவாங்க, கதறுவானுங்க, வர சொல்லி 2 சாராயத்தை கொடுப்பானுங்க, காசு 200 ரூபா கொடுப்பானுங்க, கூப்பிட்டு வண்டி பிடிச்சி கூப்பிட்டு வருவானுங்க. விஜய் நேற்று சொல்லியா வந்தாங்க அவ்வளோ க்ரௌட், 4 லட்சம் பேர். ஒவ்வொரு தலைவருக்கும் 4000 பேர் க்ரௌடு வந்துச்சு. விஜய்க்கு மட்டும் 4 லட்சம் பேர் க்ரௌடு வந்துச்சுனாக்கா சொல்லி வரல. இப்போ விஜய் ஒரு பிராண்டு தானே, அதுதான் சொல்கிறேன். அந்த பிராண்டு விஜய் சொல்கிற அவர் ஸ்டைலே சொல்லாமல் மற்ற பிராண்டு அழிக்கிறதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி அவர் ஒரு பிராண்டு. நீங்கள் அந்த பிராண்டு வந்து அரசியலில் நீடிக்காது, தாக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அறியாமல் அரசியல் புரியுதல் இல்லாத நபர்கள் வேணால் பேசிக்கலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த பிராண்டு எப்பயுமே இருக்குமே தவிர அந்த வெற்றின்றது எப்பயுமே அவருக்கு அடுத்தடுத்து போகிறதுனால தான் அவர் ரொம்ப ஸ்டெபிளைஸ்டாக போகிறார். அவர் நல்லா பாருங்கள், நம்ம போன இன்டர்வியூவில் நான் பேசும்போது உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த இடைத்தேர்தலுக்கு விஜய் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டான்னு சொன்னேன்னா, ஆமாம் சார், விஜய் சொல்வதற்கு முன்னாடியே நான் சொன்னேன்னா வேறு யாருமே சொல்லலை. கரெக்டாக அதேமாதிரி ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டார்ல யாருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா அவருடைய அரசியல் நகர்வு முன்னெடுப்பு என்னன்றதை நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு தெரியும் அவர் என்ன மாதிரி முன்னெடுப்பாக இருப்பார். அப்படி இருக்கும்பொழுது 2026 ஒரு கிளியர் கட்டாக ஒரு பிக்சர் அதை வரைஞ்சி தான் அவர் உள்ளே வர்றாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லுது, படத்தில் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் வச்சு ஒரு படத்தை கொண்டு போய் மூவ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இவர் வந்து அரசியலுக்கான ப்ரிப்பரேஷன் அவர் மைண்டில் கரெக்டாக பிளான் பண்ணி போகும்பொழுது தோல்விக்கு இடம் கிடையாது. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கிற திராவிட கட்சிகளை எதிர்கொள்கிறது வந்து விஜய்க்கு பெரிய விஷயமே கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் இன்றைக்கி
மிகப்பெரிய ஜாம்பவான்கள்னு சொல்லிட்டு இருக்க ஆட்கள்லாம் அவங்க ஜாம்பவானே இல்லை, வெளியில் தான் அப்படி ஒரு தோற்றம். எல்லாம் மீடியாவை வச்சு ஐடிவிங் வச்சு பண்ணுறாங்க. கிட்ட நீங்கள் போய் பாருங்களேன், ஒரிஜினலாக பிரெயின்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. பல பேர் வந்து பிரெயின்லெஸ் கிடையாது. இங்கே வந்து சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் எப்போ வருவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் வழுக்க வந்தது தான் மிச்சம். இன்னொரு ஆள் வந்து சொன்ன மாதிரி அதே டிவி கூட ஏறிட்டு அதே கூட்டத்தில் ஏறிட்டு உதயநிதிக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு ஆம்பளையாக இருந்தாலும் முத்தம் கொடுக்குறது, பொம்பளையாக இருந்தாலும் முத்தம் கொடுக்குறது, அதை தவிர்த்து ஒன்றும் தெரியாது நம்மளுது. சில போலி போராளிகள் பல பேர் ஆக்ரோஷமாக பொங்குறது, இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஊரை விட்டு வெளியில் போயிருக்காங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு மத்தியில் ஒரு 3 மாதம் நடித்தா, வெறும் 3 மாதம் ஒரு படத்துக்கு கால் ஷீட்டு 3 மாதம் நடித்தா 150 கோடி, 100 கோடி 150 கோடி ஒரு மனுஷன் தூக்கி போட்டு அரசியலுக்குள்ளே வராருனாக்கா எவன் செய்வான்? மற்ற ரசிகர்கள் சொகுசாக இருக்கானுங்கள்ல, மற்ற நடிகர்கள் சொகுசாக இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அவர் இருந்திருக்கலாம்ல. அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு உள்ளே வர்றாருன்னா அவருக்கு அரசியலில் உள்ளே ஃபஸ்ட்டு வரணுன்றது அவர் எண்ணமே கிடையாது. அவரோட வேலையை பார்க்கலான்னு பார்த்தார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த மக்களை என்றைக்கு கொள்ள ஆரம்பித்தாங்களோ, என்றைக்கு இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருட ஆரம்பித்தாங்களோ, அதை தாண்டி என்றைக்கு சாதியத்தை ஊட்டி இங்கே ஒரு பிரிவினை உண்டாக்க ஆரம்பித்தாங்களோ, விவசாய நிலங்கள் மீது கை வைக்க ஆரம்பித்தாங்களோ, சினிமா துறையை ஆக்கிரமிச்சாங்களோ, அதுக்கப்புறம் பொறுத்துக்கிட்டு இருந்தார். சரி இவங்க வராங்க அவங்க வராங்க ஏதாவது சரி செய்வாங்கன்னு பார்த்தா ஒரு ஆள் வந்தால் நைட் 2 மணிக்கு இருந்துச்சார், போய் கட்சியை கழிச்சிட்டு அங்கே போய் சேர்ந்தார். ஒரு ஆள் இருந்துச்சார், டிவியை உடைச்சார், அவர் போய் இங்கிட்டு போய் உதயநிதிக்கிட்ட முத்தம் கொடுத்தாரு. ஒரு ஆள் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஸோ எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவரும் பார்த்துட்டே இருந்தார். இல்லை திஸ் இஸ் த ரைட் டைம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம உள்ளே இறங்கணும். இதுக்கு மேலே விட்டோம்னாக்கா தமிழ்நாடு சுடுகாடாக மாறக்கூடிய வேலையை இவங்க செஞ்சுருவாங்க. நம்ம அதை செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ கரெக்டாக இதுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. இந்த என்ட்ரி தான் எல்லாருக்கும் எக்ஸிட்டாக இருக்கும். ஸோ விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டார், ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டார். நீங்கள் சொல்கிற பிரகம் வச்சு ஆடியோ லான்ச்சில் வந்து பேசிடலாம், சினிமாவில் வந்து அரசியல் பேசிடலாம், ப்ரெஸ் மீட்டுன்னு ஒன்று கொடுக்கணும்ல, அந்த இடத்துல விஜய் வந்து பேசுவார். இப்போ அந்த கேள்வி வந்து எல்லாருமே கேட்குறாங்களே. அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல பிறவி குருடன் பிறவி ஊமைன்னு, அந்த மாதிரி விஜய்க்கு என்ன பிறவி மௌனமாக இருக்கக்கூடிய ஆளா அது? இவங்க சொல்கிற எல்லாருமே எதுவும் விஜய்க்கு வந்து தேன் தொட்டி இவங்க தான் பேச சொல்லி கொடுத்த மாதிரி பேசுகிறாங்களாட்டு. தம்பி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு டான்ஸு இது வரைக்கும் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விஜய் வந்து டான்ஸ் வந்து ரிஹர்சல் ஆடி பார்க்க மாட்டார், கண்ணில் பார்த்தே ஆடுவார்ன்ட்டு. கண்ணில் பார்த்து ஒருத்தனால ஆட முடியுமா? முடியாது. கண்ணில் பார்த்து டான்ஸே செய்யும் போது இவர் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக அவர் 50 வயசாக போகுது, 50 வருஷமாக தமிழ்நாட்டோட அரசியலை உற்று நோக்கிக்கிட்டே இருக்கார். அவருக்கு பேச தெரியாது நினச்சிட்டிங்களா? விஜய்க்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க நபர்களுக்கு தெரியும். அவரை மாதிரி வந்து என்ன சொல்கிறது, டைமிங் சென்ஸ், ஹியூமரஸான ஆள் வந்து விஜய் வந்து பயங்கர ஹியூமரஸு. அந்த ஒருத்தரை கலாய்க்கிறதெல்லாம் வச்சுங்களேன் அப்படின்றதுக்குள்ளேயும் கலாய்ச்சிட்டு போகக்கூடிய அவ்வளோ டைமிங் உள்ள ஆள். அரசியலையும் பார்த்துருக்காரு, பல அடிகள் வாங்கியிருக்காரு நம்மளுது. அதான் சொல்கிறேன்ல, அவர் என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு இந்திய வரலாற்றில் இதுக்கப்புறம் விஜய் சொல்வதற்கு பதில் சொல்வது மட்டுமே வேலையாக போய்கிட்டு இருக்குமே தவிர அதை தாண்டி வேறு வேலை செய்ய முடியாத அளவுக்கு தான் இங்கே மாறுமே தவிர அவருக்கு பேச தெரியாதுன்னு சொல்கிற முட்டாப்பெல்லாம் அன்றைக்கி என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறான் நீங்கள் பொறுத்து தானே பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ தமிழக அரசியல் மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலே எதிர்பார்க்க ஒரு மாநாடுனா அது விஜய் சாரோட மாநாடு. அந்த மாநாட்டுக்கான அந்த முன்னேற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது சார்? அந்த மாநாட்டுக்கெல்லாம் யாரெல்லாம் வருவா? 3 அல்லது 4 கட்டமாக மாநாடு நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த மாநாடு வந்து மற்ற அரசியல் கட்சி நடத்தக்கூடிய இப்போது ஆனால் திருமாவளவன்லாம் திமுகவோ ஆடல் மாடல் நிகழ்ச்சி நடத்தினா தெரியுமா, சேலத்தில் வாக்கா வருடாக்கா வாழ்டா அந்த மாதிரி மாநாடாக இருக்காது. இது வந்து தேசிய தலைவர்கள் உள்ள அந்த மாநாட்டில் வருவாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது. தேசிய தலைவர்கள்னால் மேபி ராகுல் காந்தி. மோடிக்கு வாய்ப்பு இல்லையா சார்? எப்படி மோடிக்கு வாய்ப்பு இல்லை? ஆரம்பத்துலேருந்து இவர் யார் கூட இணக்கமாக இருக்கிறாருனாக்கா, ரொம்ப இணக்கம்னாக்கா மக்களுக்கு ரொம்ப பிரிவினை செய்யாத ஒரு நபர்களை இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும்பொழுது ராகுலுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ ராகுலை அழைப்பது, அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு ஸ்டார்ஸ், நிச்சயமாக ஷாருக் கான் வரேன்னு சொல்லியிருக்காராம். இது போல் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு ஸ்டார்ஸ், அப்புறம் அரசியலே ரொம்ப மிக முக்கியமான நேர்மையான நபர்கள், ஐயா நல்லக்கண்ணு போன்ற நபர்கள், இந்த மாதிரியான நபர்கள் எல்லாத்தையும் அழைத்து நீங்கள் சொல்கிறோம்ல, இந்த மாநாடு இந்திய லெவலில் வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநாடு அமையும். அதுவும் எல்லாரும் மாநாடுனா ஒரு மாநாடு நடத்திட்டே ஓஞ்சி போயிடுவாங்க. அந்த ஒரு மாநாட்டில் ஒழுங்காக சோறு போடவும் வைக்கிறக்காது, ஒழுங்காக வந்து ஆர்கனைஸ் பண்ணவும் தெரியாது. ஆனால் இந்த 4 கட்டமாக மாநாடு நடத்த போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாநாடு தான் நாளைக்கு விஜயோடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாநாடு நடக்கும். ஒரு 4வது மாநாட்டில் கிட்டத்தட்ட பல அறிவிப்புகளை அறிவிப்பார்னு சொல்லுவாங்க. யார் எந்தெந்த கட்டமைப்புகளை இருக்கிறாங்கன்னு சொல்லி, எந்தெந்த பொறுப்பில் இருக்காங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த மாநாட்டில் அவருடைய கட்சி கொடி அறிமுகப்படுத்த போகிறார். இதுதான் அவருடைய கட்சி கொடின்னு அறிமுகப்படுத்த போகிறார். இதுதான் இந்த சித்தாந்தம் கோட்பாடுன்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு அப்போ இருந்து வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணி அரசியலில் வேறு மாதிரியான ஒரு பரிமாணம். நீங்கள் நேற்று பார்த்துருக்கலாம், இந்த மருத்துவமனைக்கு விஜய் வரும்பொழுது யூஸ்வலாக விஜய் நீங்கள் ஒயிட் ஷர்ட்டில் எங்கேயும் பார்க்க முடியாது, கலர் கலராக தான் வருவார், கட்டம் போட்ட சட்டை. இப்போ கட்டம் போட்டதெல்லாம் திமுக காரனுக்கு கட்டம் கட்டுறதுக்கு வச்சுக்கலான்னு சொல்லி கழட்டி போட்டு வெள்ளை சட்டையை மாட்டி வந்தாரா? அந்த வெள்ளை சட்டையை மாட்டிட்டு உள்ளே வரும்பொழுது அந்த க்ரௌடு நீங்கள் யாருமே யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாது. இன்றைக்கி அந்த க்ரௌடை பார்த்துட்டு எந்த அரசியல் தலைவரும் நேற்று நைட்டு தூங்கவே இல்லை.
என்ன சாதாரணமாக நம்ம ஒரு சாதாரண பையன் சின்ன பையன் நினச்சிட்டு இருந்தோம் விஜயை. இன்னைக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ மாதம் வந்து நைட்டு திணிக்க வரான்னு கேள்விப்பட்டது, இவ்வளோ கூட்டம் வந்திருக்கானுங்க, டக்குன்னு வந்துட்டாருன்ட்டு பல பேர் வந்து கன்ஃபார்மாக தெரியல. தெரிஞ்சு தான் இன்னும் எவ்வளோ பெரிய க்ரௌடாக இருக்குன்னு தெரியாத பொழுது இதுதான் வந்து அவங்களுக்கு இப்போ யோசிக்க வைக்குது. நம்ம ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டோமோ, இல்லை நம்ம எப்படி அவர் பேசுவார், என்ன கோட் பண்ண வச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கவுண்டர் கொடுக்கலாமான்னு வெயிட் பண்ணுறாங்க. எதுக்குமே விஜய் இடம் கொடுப்பதாக இல்லை. ரொம்ப தெளிவாக நகர்வு இருக்குது. விஜய் வெற்றி, அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த மாநாட்டில் வந்து ராகுல் காந்தி பங்கேற்பார்னு சொல்லியிருக்கீங்க, ஷாருக் கான் பங்கேற்பார். ஷாருக் கான் வந்து பங்கேற்பார், நண்பராக அவர் பங்கேற்கலாம். ராகுல் காந்தி எப்படி சார் இதில் பங்கேற்பார்? ஏன்னா கூட்டணியோட திமுகவில் இருக்காரு, எப்படி அது சாத்தியமாகும் சார்? அது அன்னைக்கு விஜயோடைய மேடையில் ராகுல் காந்தி ஏறும் பொழுது திமுக காரனுக்கு அடியில் தீய வச்சு விட்ட மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது நீங்கள் விஜயை வந்து அடுத்த ஒரு ஐக்கானாக தான் வந்து ராகுல் காந்தி பார்க்குறாரு. தமிழ்நாட்டுடைய முகமாக தான் பார்க்குறாரு. இத்தனை ஆண்டு காலமாக காங்கிரஸோடைய கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த கூட்டணி மாறுவதற்கான எல்லா முன்னெடுப்புமாக கூட அது இருக்கும். நீங்கள் எத்தனை வகையான ஊழல், எத்தனை வகையான பிரச்சனைலாம் தமிழ்நாட்டில் திமுக நடக்குதுன்றது ராகுல் காந்திக்கு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதே அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ நாளைக்கு எதிர்காலத்தில் நான் சொல்கிறேன்ல 2026 தாண்டி அதுக்கு அடுத்து எதிர்காலத்தில் வரக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கு ராகுல் பிரதமர் இருப்பார், விஜய் சிஎம்மாக இருப்பார். இது நடக்கும். இது நடக்கும் பொழுது நீங்கள் பார்ப்பீங்க. நான் சொன்ன இந்த காணொலி அன்னைக்கு வரும் பாருங்க. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் 2026 விஜய் வந்து வெற்றி பெறுவாரான்றதை. ரொம்பவே நன்றிகள் சார் எங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி.